தென் பேசிக்கான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் சேல்னா என்ன? பெயில்மென்ட்னா என்ன? இந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா வந்து நம்ம தெரிஞ்சே ஆகணும். சேல்னாவே கண்டிப்பா வந்து ஓனர்ஷிப் வந்து கண்டிப்பா வந்து மாறும். தட் இஸ் அ சேஞ்ச் இன் ஓனர்ஷிப். பெயில்மென்ட் பொறுத்தவரைக்கும் ஓனர்ஷிப் வந்து மாறவே மாறும். ஓகே. ஓனர்ஷிப் டஸ் நாட் சேஞ்ச். ஓனர்ஷிப் it will does not change. Sir, what is actually mean? Just take a very simple example, sir. ரைட்டா? இப்போ பெயில்மென்ட்ல வந்து 2 பேர் இருப்பாங்க. ஒண்ணு வந்து பெயிலர், ஒண்ணு வந்து பெயிலி. ரைட்? ஒரு ஒரு பெயில்மென்ட் சப்போஸ் ஒரு ரிப்பேர் எடுத்துக்கலாம். ரைட்டா? நீங்க என்ன பண்றீங்க? உங்க பைக் நீங்க ஒரு நேஷனல் ஹைவேல ஓட்டிட்டே போறீங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, வண்டி நின்னுது. ரைட்? நீங்க வண்டி நின்னுது. ஸோ டெஃபினெட்லி யூ வில் அப்ரோச் அ மெக்கானிக் which is available in the நேஷனல் ஹைவேல ஏதோ மெக்கானிக் கண்டிப்பா இருப்பாங்க. யூ வில் ஆர் தி நம்பர் இஸ் டிஸ்ப்ளேட் இன் ஒரு மரத்துலயோ, இல்ல ஒரு கல்லுலயோ ஏதோ ஒட்டியிருப்பாங்க. இல்ல ஒரு பக்கத்து கடையில கேட்டீங்கன்னா சொல்லிருவாங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்க? நீங்க உங்க பைக்க வந்து ஷாப்புக்கு வந்து கொண்டு போறீங்க. மெக்கானிக் ஷாப் கொண்டு போறீங்க. அப்போ இந்த கேஸ்ல நீங்க என்ன பண்றீங்க? அந்த பைக்க வந்து மெக்கானிக் ஷாப்கிட்ட குடுத்துடுறீங்க. ஸோ மெக்கானிக் என்ன சொல்றாரு, "சார் நீங்க வந்து ஒரு ஈவினிங் வந்துருங்க. நான் ரிப்பேர் பண்ணி குடுத்துர்றேன் உங்களுக்கு" அப்படின்றாரு. ஸோ இந்த கேஸ்ல நீங்க பைக் வந்து அவர்கிட்ட விக்கிறீங்க. இல்லையா? ஸோ இன் திஸ் கேஸ் யூ ஆர் கிவிங் யுவர் பைக். ஸோ இட் இஸ் யூ அண்ட் தி மெக்கானிக் ஷாப். மெக்கானிக் ஷாப். இன் திஸ் கேஸ் கூட்ஸ் வந்து என்னது? இந்த கேஸ்ல வந்து பைக். ரைட்டா? உங்க பைக் என்ன பண்றீங்க? நீங்க ரிப்பேர்க்கு வந்து மெக்கானிக் ஷாப் குடுக்குறீங்க. ஸோ இங்க வந்து வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங்? ஓகே. இந்த கேஸ் வந்து நீங்க பைக் குடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா, யூ ஆர் தி பெயிலர். நீங்க குடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா கூட்ஸ். அது நீங்க தான் பெயிலர். மெக்கானிக் ஷாப் வந்து மெக்கானிக் என்ன பண்றாரு? உங்க பைக்க வந்து ரிசீவ் பண்றாரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் பெய்லி. ரைட்டா? இந்த கேஸ்ல வாட் இஸ் ஆக்சுவலி டன்? உங்க பைக் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அவ்வளவுதான். உங்க பைக் ஸ்டார்ட் ஆகல. இன்ஜின்ல ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. அது வந்து ரிப்பேர் பண்ணிட்டு திருப்பி குடுத்துருவாரு. ஸோ இந்த கேஸ்ல நீங்க பைக்க விக்கல. உங்க ஓனர்ஷிப்ல எதுவும் ட்ரான்ஸ்பர் சேஞ்ச் உங்க ஓனர்ஷிப் வந்து மாறல. இல்லையா? நீங்க பைக்க வந்து குடுத்துருக்கீங்க ரிப்பேர் பண்ண ஒன்ஸ் ஹி ஹஸ் ஃபிக்ஸ்ட் யுவர் பைக் அண்ட் யூ வில் கெட் யுவர் பைக் பேக். ஸோ திஸ் கேன் பி டேக்கன் அஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் பெயில்மென்ட். ஸோ இங்க சேல்ன்றது எதுவுமே நடக்கல இல்லையா? சேல் அப்படின்னு சொல்ல போனா நீங்க பைக்க வித்துடுறீங்க. ரைட்டா? பைக் பழசாயிடுச்சு நீங்க வித்துறீங்கன்னா அது சேல். ஸோ திஸ் கேன் பி டேக்கன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெண்டல். நார்மலா வந்து நம்ம ரெண்டல்லாம் எடுப்போம். வாடகை எடுப்போம் இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு வெக்கேஷன் போறோம். ரைட்டா? அதுக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு கேமராலாம் ரொம்ப காஸ்ட்லி. 3,50,000, 2,50,000 லாக்ஸ், 5 லாக்ஸ்லாம் கேமரா இருக்கு. அதெல்லாம் வாங்க முடியாது. ஸோ வெக்கேஷனுக்கு என்ன பண்றோம்? நம்ம வந்து ஒரு கேமரா வந்து ரென்ட்‌க்கு எடுக்கிறோம். ஸோ ஒரு ஷாப் நம்ம வந்து இட் இஸ் யூ, நீங்க, அதுக்கப்புறம் ஷாப். ரைட்டா? இந்த கேஸ்ல என்ன பண்றீங்க? நீங்க வெக்கேஷன் போறோம்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒரு ரென்டல் ஷாப் கிட்ட போறீங்க. அவங்க மோஸ்ட்டா வந்து கேமராஸ்ல டீல் பண்றாங்க. ஓகே. ஸோ இந்த கேஸ்ல வந்து ரென்டல் ஷாப் இந்த கேஸ்ல வந்து பெய்லி. ஓகே. அவங்க என்ன பண்றாங்க? உங்களுக்கு வந்து கேமரா குடுக்குறாரு. ஓகே. ஸோ ஹி பிகம்ஸ் தி பெய்லி. ஹி இஸ் கிவிங் யூ தி கேமரா ஃபார் ரெண்ட். அந்த ரென்ட்‌க்கு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒரு பிரைஸ் வந்து பே பண்றீங்க. ரைட்டா? ஸோ கேமரா நீங்க ஓன் பண்ண முடியாது இல்லையா? பிகாஸ் தி ஓனர்ஷிப் ஆஃப் தி கேமரா ரிமைன்ஸ் வித் தி ஷாப் ஓனர் இட்செல்ஃப். ஸோ திஸ் இஸ் வாட் தி மீனிங் ஆஃப் பெயில்மென்ட். ஓகே. சேல் அப்படின்னு சொல்லப் போனா, சப்போஸ் நீங்க வந்து அ ஒரு ஓல்ட் லேப்டாப் கொண்டு போறீங்க. ரைட்டா? ஸோ நீங்க வந்து உங்களோட ஓல்டு லேப்டாப் வந்து அந்த ஷாப்புக்கு நீங்க வந்து குடுத்துறீங்க. ஓகே. ஷாப் என்ன பண்றாரு? அதுக்கு வந்து பிரைஸ் வந்து குடுத்துறாரு. கம்மியான விலையில. ஸோ இந்த கேஸ்ல வாட் யூ ஹவ் டன் இன் திஸ் கேஸ் இஸ் தட் in this case you have transferred the ownership of the old laptop to the shop owner. So this is what sale. So sale on the different and bailment is different. So bailmentல 2 பேர் இருப்பாங்க. Bailer and bailey. Okay. Saleல வந்து 2 பேர் இருப்பாங்க இல்லையா? One is your buyer and seller. So here we are more concerned with the ownership. Sale வந்து transfer ஆகும். Ownership is getting transferred. Bailmentல ownership transfer ஆகாது. So this is the difference between the sale and the bailment.